சிவன் படுத்திருக்கிற மாதிரி இருக்கிற இந்த கோலம், அதாவது சிவன் சயன கோலத்தில் இருக்கிற இந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா? எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு சிவனை நீங்க பார்க்க முடியாது. அம்பாள் மடியில தலை வச்சு படுத்திருப்பாரு. ஸ்ரீ பள்ளிக்கொண்டீஸ்வரர் கோவில், சுருட்டப்பள்ளி. இந்த சிவன் சயன கோலத்தில் இருக்கிற பாத்தீங்கன்னா, இதுக்கு பல புராண கதைகள் சொல்லப்படுது. அதுல இருந்து ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கரைஞ்சாங்க பாத்தீங்களா? அப்ப இந்த வாசுகி நாகத்தை வச்சு தான் பார்க்கடலையே கரைஞ்சாங்க. ஸோ அப்போ வலி தாங்க முடியாம அந்த வாசுகி நாகம் விஷத்தை கக்கணிச்சு. ஸோ அது இல்லாம கடையும் பொழுது கடல்ல இருந்து பயங்கரமான விஷம் வந்தது. விஷத்தால பல உயிரிழப்புகள் வரும்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்றாருன்னா, சுந்தரன் கிட்ட சொல்லி அந்த விஷத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு. ஸோ அவரும் அந்த விஷத்தை எடுத்து வந்து சிவன் கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் அங்கிருந்த தேவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷம் ரொம்பவே ஒரு பயங்கரமான விஷம், இது வெளியே எங்க தெளிச்சாலும் இல்லை வெளியே எங்க போய் கொண்டு போய் கொட்டினாலும் கண்டிப்பா இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சிவன் என்ன பண்றான்னா, அந்த விஷத்தை குடிச்சிடறாரு. குடிச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, சிவனுக்கு இந்த கழுத்தில் அப்படியே ஒரு ப்ளூ கலர் கட்டி மாதிரி இந்த ரத்தம் கட்டி அந்த ப்ளூ கலர் வரமே ஆயிடுச்சு. ஸோ அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விஷம் உள்ளே இறங்காம இருக்காங்க சிவனோட கழுத்தில் கையை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம்